அதிமுக ஆட்சி காலத்திலே செய்த சாதனைகள் என்ன? குறிப்பாக வேலூர் மாவட்டம் இன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக இருக்குது என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலும் மாறி மாறி அதிமுக வந்திருக்கிறீங்க. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருந்திருக்காங்க. உங்களுடைய அமைச்சர்கள் இங்க பகுதியில் பல திட்டங்கள். அது என்ன திட்டங்கள் சொல்லுங்க. நந்தகுமாரன் பேசின டைம் நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிருக்கேன். அதே டைம் எனக்கு வேணும். கட்டாயம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவோட நல்லாசியுடனும் நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர் ஆணைக்கிணங்க வேலூர் 5 சட்டமன்ற தொகுதியில் இன்று வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 963 கோடி ரூபாயில் 52 பணிகள் ஒதுக்கப்பட்டது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அனைவருமே பொதுவான 2 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது என் எடப்பாடியார் அவர்கள் இன்று 963 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒதுக்கினார். அது மட்டுமில்ல, மத்திய அரசிடமிருந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மாநில அரசுக்கு சுமார் 877 கோடி ரூபாய் செலவிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டமான வேலூர் கோட்டை அகழிகள் தூர்வாரும் பணிகளும், அதற்கு ஒலி அமைப்பதும், திட்ட மேலாண்மை குழு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலமாக மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக சிறு பாலங்கள், வேலூரிலே புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார். குடிநீர் தட்டுப்பாட்டு போக்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். ரங்காபுரம் முதல் பிரம்மபுரம் வரை, ரங்காபுரம் முதல் பிரம்மபுரம் வரை மேம்பாலத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அது மட்டுமில்ல, இன்றைக்கு கேவிக்குப்பத்தில் குடியாத்தத்தில் ஆர்டிஓவை கொண்டு வந்து ஆர்டிஓ அலுவலகத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். தாலுகா ஆபீஸை கொண்டு வந்தவர் கேவிக்குப்பத்தில் அண்ணன் எடப்பாடியார். அணைக்கட்டில் அண்ணன் சொன்னார், அணையே இல்லாத ஊருக்கு அணை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தாலுகாவே இல்லாத ஊர் தாலுகாவை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். சரியான இன்று காட்பாடியில் விளையாட்டு மைதானம் 58 கோடி ரூபாய் டிஐடி பல்கலைக்கழகத்திற்கு பின்புறமாக 58 கோடி ரூபாயில கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த விளையாட்டு மைதானம் மட்டுமில்ல, அந்த விளையாட்டு மைதானம் தான் நீங்க கேட்டிருந்த மைதானமா 2010? அது மட்டுமில்ல, இது போல பல பணிகள், பாதாள சாக்கடை பணிகள் செய்யவில்லை என்று அண்ணன் குற்றச்சாட்டு சொன்னால், ஆனால் அண்ணன் மறந்துவிட்டார். காட்பாடியில் அண்ணன் துரைமுருகன் அண்ணன் தான் 10 வருடமாக சட்டமன்ற உறுப்பினர். வேலூரில் அண்ணன் கார்த்திகேயன் தான் 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர். இப்பொழுது 10வது ஆண்டு முடிக்கப் போகிறார் அண்ணன் நந்தகுமாரன் அவர்கள். நான் இன்றைய தினம் ஒரு சவால் விடுகிறேன். மாநகராட்சி அதிகாரிகளிடம் நான் முறையிடுகிறேன். டெண்டர் லிஸ்டை எல்லாம் கடந்த 10 ஆண்டுகள் எடுத்துட்டோம். யார் யார் எந்தெந்த கான்ட்ராக்ட் மூலம் டெண்டர் எடுத்திருக்கிறார்கள், யார் எத்தனை கோடிகள் எடுத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் தயாராக நேர நிற்கிற பேசுகிறேன். அதே போல பென்ட்லேண்ட் மருத்துவமனை பற்றி அண்ணன் நந்தகுமாரன் பேசினார். இன்னைக்கு வேலூர்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது வேலூர்ல. இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரவில்லை. தனியா வாய்ப்பு வழங்கப்படும். இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி உங்க சாதனைகள், அதிமுகவின் சாதனைகள் அண்ணன் சொல்லும் போது சாதனை சொல்லி நான் இடைமறிச்சேன். அதே போல அமைதி ஒன்றல்ல இரண்டல்ல இல்ல, சொல்லிக் கண்டால் 3 நாள் 4 நாள் போதாது. நாங்கள் திருக்குறளை போல ஒன்றை வரியில இருந்தாலும் 10 வருடங்களுக்கு உண்டாக முன்ஜார் முதல் கொண்டு அம்மா முதல் கொண்டு எடப்பாடி சாதனைகளை திருக்குறள் போலதான் இருக்கும். அதை விரிவாக்கத்தை பார்த்தால், கீழ இருந்து யாரும் பேசாதீங்க, கீழ இருந்து அதை விரிவாக்கத்தை பார்த்தால் இதை தொடர்பு கொள்ள முடியாது, கணக்கிட முடியாத அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் நாளைய முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலே நடக்கும் மேலும் பணிகள் நடக்கும்.